அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனின் வக்ரகதி ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 4ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றம் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்பட போகிறது. அதோடு மட்டுமல்லாது மீன ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்பினாலும் மிக சிறப்பான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் அதே வேளையில் சுக்கிரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறார். எனவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. தைரியாதிபதியாகவும் அதே வேளையில் அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். இது மட்டுமல்லாது உச்ச அதிபதியாகவும் இருக்கிறாருங்க. இப்படி பல்வேறு வகையான நல்ல மற்றும் கெட்ட என 2 விஷயங்களையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர்தான் சுக்கிரன். எனவே அவர் உச்சம் பெற்றிருப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு நிச்சயம் அடித்தளமிடுகிறது. அந்த இடத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிலான பாதிப்பு உறுதியாகவே இல்லை. தற்போது உச்சகதியில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய சுக்கிரன் மார்ச் மாதம் வக்ரகதியில் வலம் வருகிறார். ஏப்ரலில் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் பலம் பொருந்திய அமைப்பில் உச்ச அமைப்பில் பலம் வர போகிறாருங்க. விரயத்திற்குள் நுழைந்து மீண்டும் வலுவாக ஜென்மத்தில் உச்ச பலத்துடன் மே மாதம் வரைக்குமே சஞ்சரிக்க போகிறார். எனவே நிறைவான நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உச்ச சுக்கிரனின் இயக்க காலகட்டம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அரிதாக நிகழக்கூடிய அரிய கிரக சேர்க்கையாக மார்ச் 29ஆம் தேதி ஜென்ம ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது சுக்கிரன், சனி, புதன் உள்ளிட்ட 6 கிரக நிலைகள் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் அமர்கின்றன, சப்தமஸ்தானத்தை பார்க்கின்றன. எனவே உறுதியாக இந்த தருணம் என்பது ஜென்ம சனியின் ஆதிக்கம் திருக்கணிதத்தின்படி துவங்கினாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக 2026 தான் துவங்குகிறது. எனவே இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து உறுதியாகவே நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் பெரிய அளவில் தடை தாமதமின்றி காரிய தடைகள் இன்றி சிக்கல் இன்றி உங்களை வந்து சேரும். அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் மீனராசிக்காரர்களுக்கு உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவரினுடைய உச்ச காலகட்டத்தில் அவர் வக்ரகதியில் திரும்பினார் உச்ச நிலையில் சஞ்சரிக்கும் போது வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றால் அவர் இயற்கையிலே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக அள்ளி கொடுப்பார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் மனித வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராகவும் இருப்பவர்தான் சுக்கிரன். அவர் உச்சகதியில் வலம் வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக பயன்படுத்தி கொண்டால் ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் இந்த வேளையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக சுக்கிரனின் அமைப்பால் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக கைகூடும். ஜென்மசனியின் ஆதிக்கம் வந்தாலும் கூட திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடுங்க. திருமணமும் புத்திரபாகியம் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். இல்லத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குறிப்பாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசியின் அதிபதியான குரு தைரியஸ்தானத்திலும்
ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றும் சுக்கிரன் வலம் வருவது இரட்டிப்பான துணிச்சலையும் ஆற்றலையும் கொடுப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசாதாரண பணிகளை கூட சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மீனராசிக்கார பெண்மணிகள் நினைத்த காரியங்களை தடைதாமதமின்றி சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை கூட முற்றிலுமாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மீனராசிக்கார பெண்மணிகள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவில் சங்கடம் என்று நினைத்த விஷயங்கள் கூட இந்த தருணத்தில் சாதகமாக மாறுவதற்கான நல்ல சூழல் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிக்கலும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். தடைபட்டு வந்த பல்வேறு வகையான சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கனகச்சிதமாக கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் வரி சலுகை மானிய சலுகை உள்ளிட்ட பல்வேறு வகையான சலுகைகள் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாக பூர்த்தி செய்யும். அதோடு மட்டுமல்லாது மூலதனத்தை அதிகரிக்கக்கூடிய முயற்சியிலும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய முயற்சியிலும் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வங்கி கடன் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் எளிதில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் எளிதில் கைகூடுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக கைகூடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் தானாக விலகுவதற்கான நல்ல யோகம் உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சுக்கிரனின் உச்ச காலகட்டம் என்பது மிகவும் சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட பெரிய அளவுல பாதிப்பு இல்லாமல் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே வீடு வீட்டுமனை வாகனம் புதிய விளைநிலங்கள் போன்றவை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிதாக கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். திட்டமிட்ட காரியம் அனைத்திலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான உயர்வை நிச்சயம் சந்திக்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அத்துணை தடை தாமதமும் தங்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே மகிழ்ச்சியும் நன்மையும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.